அனைவருக்கும் வணக்கம். கதை நேரத்தில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் சொல்லப்போகும் நீங்கள் கேட்கப் போகும் கதை பாண்டிமாதேவி. எழுதியவர் திரு ந. பார்த்தசாரதி அவர்கள். அத்தியாயம் 30. இடையாற்று மங்கலத்தில் ஓர் இரவு. இடையாற்று மங்கலத்துக்கு போய் அங்கே நிலவரையில் மகாமண்டலேஸ்வரர் ஒளித்து வைத்திருக்கும் ஆயுதங்களை கோட்டாற்று படைத்தளத்துக்கு கிளப்பி கொண்டு வந்து விட வேண்டும் என்று தளபதி தனக்கு கட்டளையிட்ட போது ஆபத்துதவிகள் தலைவன் மகர நெடுங்குழைக்காதன் அதற்கு உடனே ஒப்புக்கொள்ளவில்லை. மகா சேனாபதி அவர்கள் கூறுவது போல இது அவ்வளவு லேசான காரியமாக படவில்லையே எனக்கு. இடையாற்று மங்கலத்துக்கு போய் நிலவரைக்குள் புகுந்து ஆயுதங்களை வெளியேற்றி பரளியாற்றை கடந்து இங்கே கொண்டு வர விடுகிற அளவுக்கு பாதுகாப்பு குறைவாக மகாமண்டலேஸ்வரர் வைத்திருக்க மாட்டார் என்று எனக்கு தோன்றுகிறது என்று அவன் தன் சந்தேகத்தை தெரிவித்தான். குழைக்காதரே, நீங்கள் சொல்வது சரிதான். இது ஒன்று மட்டுமில்லை. மகாமண்டலேஸ்வரருக்கு எதிராக நாம் எந்த காரியத்தை செய்யத் தொடங்கினாலும் அது நமக்கு லேசான காரியமாக இருக்காது, கடினமாகத்தான் இருக்கும். கடினமாக இருக்கும் என்பதற்காக நாம் சும்மா இருந்து விடவும் கூடாது. முடிந்ததை செய்துதான் ஆக வேண்டும். என்னால் முடிந்தவரை செய்து பார்க்கிறேன். உதவிக்கு எங்கிருந்தும் சிலரை அழைத்து கொண்டு போகிறேன் என்று குழைக்காதன் இணங்கியதும் தளபதி அவனுக்கு சில விவரங்களை விளக்கினான். நிலவரைக்குள் எப்படி போவது, எவ்வாறு ஆயுதங்களை வெளியேற்றுவது என்பதையெல்லாம் விவரித்து சொன்னான். அன்றிரவு அங்கே படைத்தளத்திலேயே தங்கிவிட்டு மறுநாள் வேறு சிலரையும் அழைத்து கொண்டு இடையாற்று மங்கலத்துக்கு புறப்பட்டு விட்டான் குழைக்காதன். பரளியாற்றை கடப்பதற்கும் ஆயுதங்களை கொண்டு வருவதற்கும் சொந்தமாக ஒரு தனி படகை ஏற்பாடு செய்து கொள்ள வேண்டும் என்றும், இடையாற்று மங்கலத்தில் அவர்கள் பிரவேசிக்கும் நேரம் இரவு நேரமாயிருக்க வேண்டும் என்றும் தளபதி வற்புறுத்தி சொல்லி அனுப்பியிருந்தான். ஆபத்துதவிகள் தலைவனும் அவனோடு சென்றவர்களும் அந்தி மயங்குவதற்கு சில நாழிகைக்கு முன்பே பரளியாற்றங்கரையை அடைந்து விட்டார்கள். அவர்கள் வேண்டுமென்றே மெதுவாக பயணம் செய்து வந்ததனால்தான் அவ்வளவு நாழிகை ஆயிற்று. இல்லையானால் இன்னும் விரைவான நேரத்திலேயே அங்கு வந்திருக்க முடியும். இடையாற்று மங்கலத்துக்கு பக்கத்தில் பரளியாற்றின் இக்கரையில் கிழக்கு மேற்காக சிறிது தூரத்திற்கு ஒரே ஆலமரக்காடு. ஆலமரங்கள் என்றால் சாதாரண ஆலமரங்கள் இல்லை. ஒவ்வொரு மரமும் படர்ந்து பறந்து வளர்ந்து பற்பல விழுதுகளை இறக்கிக் கொண்டு மண்ணின் மேல் தனக்குள் ஊன்றிக்கொள்ளும் உரிமையை நிலைநாட்டும் வயதான மரம். இத்தகைய மூத்த முதிர்ந்த ஆலமரங்களை தொன் மூதாலயம் என்று பழைய கவிஞர்கள் புகழ்ந்திருந்தார்கள். அந்த பகுதியின் நதிக்கரை மண்ணில் வெயிலின் கதிர்கள் படக்கூடாதென்று இயற்கை தானாகவே அக்கறை கொண்டு வேய்ந்து வைத்த பசுமை பந்தல் போல் மண்ணுக்கு விண்ணையும் விண்ணுக்கு மண்ணையும் தெரிய விடாமல் அடர்ந்து செழுமையாய் செம்மையாய் தன்மையாய் வளர்ந்திருந்தன அந்த ஆலமரங்கள். அந்த இடத்தில் இடையாற்று மங்கலத்தை ஒட்டி பரளியாற்றங்கரையில் சிறிது தொலைவு வரை பரவி நிற்கும் இயற்கையின் எழில்களை, பசுமையின் செல்வங்களை, வளமையின் வகைகளை உண்மையாக அனுபவிக்க வேண்டுமானால் ஓவியனின் கண்களும் கவியின் உள்ளமும் ஞானியின் உள்ளுணர்வும் குழந்தையின் பேதமையும் வேண்டும். அறிவின் எல்லை கோடாகிய மகாமண்டலேஸ்வரரின் இருப்பிடத்தை சுற்றிலும் இயற்கை செலுத்துகிற மரியாதைகள்தான் இப்படி மலர் செடிகளாகவும் மரக்கூட்டங்களாகவும் பசுமை பெரும் பரப்பாய் தோன்றி பிரகிருதி என்னும் காணா கவிஞன் எழுதாத எழுத்தால் இயற்றி வைத்த பைலா கவிதைகளாக படர்ந்து கிடக்கின்றனவோ. இவ்வளவு அழகிலும் அந்த சூழ்நிலையில் பரளியாற்று நீர்வொலி, பறவைகளின் குரல்கள், மரங்களாடும் ஓசை தவிர செயற்கையான வேறு மண்ணுலக ஓசைகளே இல்லாத ஒரு தனிமையின் அடக்கம் இடையாற்று மங்கலம் நம்பியின் மன ஆழத்தில் விளங்கிக் கொள்ள முடியாத தன்மை போல் வியாபித்திருந்தது. மங்கலம் என்றால் திரு நிறைந்தது, தூயது, அழகியது என்று பொருள். இடையாற்று மங்கலம் அந்த பொருட்பொருத்த பெருமையை காப்பாற்றிக் கொண்டு காட்சியளித்தது. ஆபத்துதவிகள் தலைவனும் அவனுடன் வந்தவர்களும் பரளியாற்றங்கரை ஆலமர கூட்டத்தின் இடையே நுழைந்த போது மாலை நேரமாக இருந்தாலும் பெரிதும் ஒளி குன்றி இருள் படர ஆரம்பித்திருந்தது. வழக்கமாக கரையிலிருந்து இடையாற்று மங்கலத்துக்கு படகு புறப்பட்டு போகும் நேரடியான துறை வழியே செல்வதற்கு அவர்கள் தயங்கினார்கள். ஆற்றில் சிறிது தொலைவு தள்ளி குறுக்கு வழியாக படகை செலுத்தி கொண்டு போய்
இடையாற்று மங்கலம் விருந்தினர் மாளிகைக்கு பின்புறம் இறங்குவதற்கு ஏற்றாற்போல் செல்வதற்கு திட்டமிட்டிருந்தனர் அவர்கள். அதற்கு முன்னேற்பாடாக தங்களுக்கு வேண்டிய படகோட்டி ஒருவனை படகோடு புறப்பட வேண்டிய இடத்தில் மறைந்து காத்திருக்கும்படி ஏற்பாடும் செய்திருந்தனர். இருட்டி சில நாழிகைகள் கழிந்த பின் புறப்படலாம் என்று சொல்லி நதிக்கரை நாணர் புதரிலும் தாழை மரங்களின் அடர்த்தியிலும் படகும் படகோட்டியும் மறைந்திருக்க செய்துவிட்டு ஆலமரக்காட்டில் சுற்றித் திரிந்தார்கள் அவர்கள். தன்னோடு கூட வந்தவர்களை கீழே நிறுத்திவிட்டு ஒரு பெரிய ஆலமரத்தின் மேல் விழுதுகளை பிடித்து கொண்டு தாவி ஏறினான் ஆபத்துதவிகள் தலைவன். மிக உயரமான உச்சிக்கிளையில் ஏறி தலைக்கு மேல் குடை போல் மூட்டம் போட்டிருந்த இலைகளின் அடர்த்தியை விலக்கிக் கொண்டு தலையை நீட்டி பார்த்தான். பரளியாற்றுக்கு அப்பால் இடையாற்று மங்கலம் தீவும் மகாமண்டலேஸ்வரர் மாளிகையும் அதன் சுற்றுப்புறங்களும் நன்றாக தெரிந்தன. தானும் தன்னை சேர்ந்தவர்களும் இரவில் தீவுக்குள் போய் நிலவரையில் புகுந்து ஆயுதங்களை கடத்தி கொண்டு எப்படி வெளியேறி தப்புவது என்று மனத்தில் முறையாக திட்டத்தை வகுத்து கொண்டே ஆலமரத்து கிளையில் நின்று மகாமண்டலேஸ்வரர் மாளிகையையும் அதன் சுற்றுப்புறங்களையும் கண்காணித்தான் அவன். நேரம் வளர்ந்து கொண்டிருந்தது. எவனோ கண்ணுக்கு தெரியாத மாயாவி ஒருவன் தன் முரட்டு கைகளால் ஒளித்து வைத்திருந்த கருப்பு போர்வையை 8 திசையிலும் எடுத்து விரித்து போர்த்துவது போல் உலகத்தை இருள் தழுவிக்கொண்டு வந்தது. இருள் மாயாவியின் பயங்கரமான சூன்யத்துக்கு வாழ்த்தொலி வழங்குவது போல் ஆந்தைகளின் குரல்கள் பலவாக பறந்து மூலைக்கு மூலை ஒலித்தன. இருட்டில் நடமாடும் பிசாசுகளைப் போல் மகர நெடுங்குழை காதனும் அவனோடு வந்திருந்தவர்களும் அந்த பகுதியில் சுற்றி கொண்டிருந்தார்கள். இருட்டில் சில நாழிகைகள் கழிந்ததும் தாழை மரங்களின் மறைவில் நாணற்புதருக்குள் மறைக்கப்பட்டிருந்த படகை அதிகம் ஒலி உண்டாக்கி விடாமல் மெல்ல வெளிக்கிளப்பிக் கொண்டு வந்தான். மகர நெடுங்குழை காதனும் அவனோடு இருந்தவர்களும் படகில் ஏறி அமர்ந்து கொண்டார்கள். படகு பரளியாற்றில் நகர்ந்து முன்னேறியது. பழக்கமில்லாத அந்த புதிய படகோட்டி படகை மெதுவாக செலுத்தி கொண்டு போய் இடையாற்று மங்கலத்து கரையில் விருந்தினர் மாளிகைக்கு பின்புறம் புதர் அடர்ந்த பகுதியில் நிறுத்தினான். படகு நின்ற இடத்திற்கு நேரே விருந்தினர் மாளிகையின் பின்புறத்து வாயில் கதவு அடைத்திருந்தது. கதவுக்கு கீழே வரிசையாக படிகள். படிகளில் 4-5 நீரில் மூழ்க செய்து பரளியாறு பாய்ந்து கொண்டிருந்தது. நீங்கள் எல்லோரும் இப்படியே இந்த இடத்தில் இருங்கள். நான் முன்பக்கமாக விருந்தினர் மாளிகைக்குள் புகுந்து வந்து இந்த புன்புற கதவை திறந்து விடுகிறேன் என்று மற்றவர்களை அங்கேயே நிறுத்திவிட்டு முன்புறம் சென்றான் மகர நெடுங்குழை காதன். மரங்களிலிருந்து உதிர்ந்திருந்த இலை சருகுகளில் கால் பதித்தால் எழுகிற சலசலப்பு ஒலி கூட கேட்க விடாமல் பம்மி பம்மி நடந்து போய் விருந்தினர் மாளிகையில் புகுந்து விட்டான் அவன். காவல் வீரர்களெல்லாம் அந்த இடத்திலிருந்து சிறிது தொலைவு தள்ளியிருந்த மகாமண்டலேஸ்வரர் மாளிகையை சுற்றியிருந்தார்கள். அரசுரிமை பொருட்கள் காணாமல் போன சமயத்தில் மட்டும் தொடர்ந்து சில நாட்களுக்கு தீவை சுற்றிலும் எல்லா இடங்களிலும் காவல் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. பின்பு நாளாக அந்த காவல் ஏற்பாடு சுருங்கி தீவின் பிரதான மாளிகை அளவில் நின்றுவிட்டிருந்தது. அதனாலும் செரித்து கனத்த இருட்டு மரங்களின் அடர்த்தியும் தனக்கு சாதகமாக இருந்ததனாலும் ஆபத்துதவிகள் தலைவன் இடையாற்று மங்கலத்தில் அந்த இரவில் அதிகம் துன்பப்படவில்லை. ஒருவன் வைத்துவிட்டு போன பொருளை அவனே திரும்பி வந்து அடையாளமாக எடுத்துக்கொண்டு போகிற மாதிரி காரியம் சுலபமாக நடந்தது. சொல்லிவிட்டிருந்தபடியே எல்லாவற்றையும் செய்தான். விருந்தினர் மாளிகைக்கு பின்புறம் படகை நிறுத்தி அதற்கு நேரே இருந்த கதவையும் திறந்து வைத்து கொண்டது அவனுக்கு வசதியாக போய்விட்டது. அவன் முன்னேற்பாடாக கையோடு கொண்டு வந்திருந்த தீப்பந்தத்தை கூட நிலவரைக்குள் கொண்டு போய் தீக்கடையும் கற்களை தட்டி கொளுத்தி கொண்டான். விறகு கட்டைகளை மணிக்கயிற்றால் கட்டுவது போல் 2 நாழிகைக்குள் அங்கிருந்த ஆயுதங்கள் கட்டப்பட்டன. கட்டப்பட்டதற்காகிய காலத்தில் 4 பங்கு கூட அவற்றை படகில் கொண்டு வந்து வைப்பதற்கு ஆகவில்லை. விருந்தினர் மாளிகைக்குள் புகுந்து குறுக்கு வழியாக பின்புற வாயிலை ஒட்டி நின்ற படகில் கொண்டு வந்து அடுக்கிவிட்டார்கள். படகில் பாரம் அதிகமாகிவிட்டது. தன்னை தவிர இன்னும் ஆள்தான் ஏறிக்கொள்ள முடியும் என்று படகோட்டி உறுதியாக சொல்லிவிட்டான். அக்கறைக்கு போய் அடர்த்தியான ஆலமரக்காட்டில் ஆயுதங்களை எங்காவது ஒரு மறைவான இடத்தில் ஒளித்தி வைத்துவிட்டு திரும்பி போய்விட்டால் பின்பொரு நாள் இரவில் வசதியான வாகனத்தோடு வந்து அவைகளை கோட்டாற்று படைத்தளத்துக்கு கொண்டு போய்விடலாம் என்பது குழைக்காதனின் திட்டம்.
தன் திட்டப்படி செய்து வெற்றிகரமாக நடந்து தளபதியிடம் செல்வாக்கு பெறலாம் என்று அவன் நம்பினான். மனத்தையும் சிந்தனைகளையும் அறிவையும் நம்பாமல் உடல் வன்மையாலேயே வெற்றிகளை கணக்கிட்டு கொண்டு போகும் மனம் அவனுக்கு. படகோட்டி ஓர் ஆள்தான் ஏறி வர முடியும் என்று சொன்னவுடன், ஆற்றில் வேகம் அதிகமில்லை, நீங்களெல்லாம் மெதுவாக நீந்தி அக்கறைக்கு வந்துவிடுங்கள், நான் படகில் போய்விடுகிறேன் என்று தன்னோடு வந்தவர்களுக்கு உத்தரவு போட்டுவிட்டு படகில் ஏறிக்கொண்டான் குழைக்காதன். கவிழ்ந்து விடுமோ என்று பயப்படுகிற அளவு பாரம் இருந்ததினால் நத்தை ஊர்வதை விட மெதுவாக படகு செலுத்தப்பட்டது. அதன் காரணமாக ஆற்றில் குதித்து நீந்த ஆரம்பித்தவர்கள் படகு நடு ஆற்றங்கரை கடப்பதற்கு முன்பே அக்கறையை அடைந்து விட்டார்கள். மகாமண்டலேஸ்வரரையும் அவருடைய சாமர்த்தசாலியான அந்தரங்க ஒற்றனையுமே கண்களில் விரல் விட்டு ஆற்றி ஏமாற்றியிருக்கிறேன் நான். கேவலம் இந்த இடையாற்று மங்கலத்தில் வேலை பிடித்து கொண்டு நிற்கும் 4-5 யவன காவல் வீரர்களா என்னை பிடித்து விடப் போகின்றன? நீ சும்மா பயப்படாமல் படகை ஓட்டிக்கொண்டு போ என்று படகோட்டிக்கு தைரியம் ஊட்டி கொண்டிருந்தான் குழைக்காதன். அவனுடைய அந்த இருமாப்பான பேச்சின் ஒலி அடங்குவதற்கு முன் இருபுறமும் நெருங்கி வந்த ஆபத்துகள் அவன் ஆணவத்தை அடக்கி முற்றுப்புள்ளி வைத்தன. சற்று முன் அவனால் நாய்கள் என்று வர்ணிக்கப்பட்ட இடையாற்று மங்கலம் மாளிகையை சேர்ந்த யவனர் காவல் வீரர்கள் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலுமாக 2 படகுகளில் வேகமாக வளைத்து கொண்டு அவனது ஆயுதங்கள் நிறைந்த படகை அணுகிக் கொண்டிருந்தனர். ஆபத்துதவிகள் தலைவன் தன்னை நெருங்கும் ஆபத்தை எண்ணி மலைத்தான். படகை வேகமாக ஒட்டிக்கொண்டு கரைக்கு போய்விட முடியாமல் பாரம் தடுத்தது. அகப்பட்டு கொண்டாலோ அதைவிட கேவலம் வேறு இல்லை. அவனுக்கு மட்டும் கேவலமில்லை, அவனால் தளபதியின் பெயருக்கு கேவலம். அவன் திகைத்தான். கள்ளிப்பழம் போல் சிவந்து கொடுமை குடியிருக்கும் அவன் கண்கள் கொடூரமாக உருண்டு புரண்டு விழித்தன. ஏற்கனவே கடுமையான முகத்தில் கொடுமை வெறி கூத்தாடியது. அடுத்த கணம் முன்புறம் பார்த்து படகை செலுத்தி கொண்டிருந்த படகோட்டியின் முதுகுக்கு மேல் பிடரியை தன் இரும்பு கரங்களால் பிடித்து தலை குப்புற தண்ணீரில் தள்ளினான். படகோட்டியின் அலறல் தண்ணீர் ஓசையில் சிறிதாக மங்கிவிட்டது. படகின் ஒரு மூலையை காலால் ஓங்கி மிதித்து அது கவிழத் தொடங்கியதும் தண்ணீரில் பாய்ந்து மூழ்கினான் குழைக்காதன். தண்ணீர் பரப்பில் வேகமாக நீந்தினால் தெரிந்துவிடும் என்பதற்காக மூச்சடக்கி கரையை குறிவைத்து நீரின் ஆழத்திலேயே முக்குளித்து நீந்தினான் அவன். கடத்தி கொண்டு வந்த ஆயுதங்களோடு படகை கவிழ்த்தது பற்றி அவனுக்கு கவலை இல்லை. யவன காவல் வீரர்களிடம் அகப்பட்டு கொண்டு மானத்தையும் பெருமையையும் கவிழ்த்து மூழ்கடித்து கொண்டு கேவலப்பட்டு நிற்க நேர்ந்துவிடக்கூடாதே என்பதுதான் இப்போது அவனுடைய ஒரே கவலை. எத்தனையோ ஆபத்துகளை காத்து உதவ வேண்டியவன் அவன். இப்போது அவனுடைய ஆபத்துக்கு உதவ ஆளின்றி ஆபத்தில் மூழ்கி வேகமாக நீந்தி கொண்டிருந்தான். கனமான பருத்த சரீரமுடைய அவனுக்கு தண்ணீரில் மூழ்கி மூச்சடக்குவது கடினமாயிருந்தது. இடையிடையே தலையை வெளியே நீட்டி மூச்சு விட்டு கொண்டு மறுபடியும் மூழ்கி நீந்தினான். ஒரு வழியாக ஆய்ந்தோய்ந்து போய் தள்ளாடிக்கொண்டே கரையை அடைந்து விட்டான். அங்கே முன்பே நீந்தி வந்திருந்தவர்கள் நாணற்புதரில் பதுங்கி காத்திருந்தார்கள். குழைக்காதனுக்கு நீந்தி வந்த களைப்பு தீர ஓய்வு கொள்ளக்கூட நேரமில்லை. தன் நாட்களையும் கூட்டிக் கொண்டு ஆலமர காட்டில் புகுந்து ஓட்டமெடுத்தான். மறுநாள் உலகை போர்த்த மெல்லிருட்டு போர்வை விலகும் அருங்காலை நேரத்தில் மகர நெடுங்குழைக்காதனும் அவன் நாட்களும் கோட்டாற்று படைத்தளத்தில் தளபதிக்கு முன்னால் நின்றார்கள். குழைக்காதன் கூறியவற்றையெல்லாம் கேட்டு முடித்த வல்லாளத்தேவன் பெருமூச்சோடு பேசினான். குழைக்காதரே, நீங்கள் படகை மட்டும் பரளியாற்றில் தலை குப்புற கவிழ்க்கவில்லை, நீங்களே கவிழ்ந்து விட்டீர்கள். நம்முடைய திட்டத்தையும் கவிழ்த்து விட்டீர்கள். ஆனாலும் பரவாயில்லை, இதை நான் மன்னித்துதான் ஆக வேண்டும். மகா சேனாபதிக்கு என் நிலைமை புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். அந்த ஆபத்தான சூழ்நிலையில் படகை கவிழ்த்துவிட்டு நான் தப்புவதை தவிர வேறு வழி இல்லை. படகோட்டி என்ன ஆனான்? அவன் அநேகமாக நீந்தி தப்பியிருப்பான். அவன் அகப்பட்டு கொண்டாலும் தப்பினாலும் அவன் மூலம் நம்முடைய எந்த ரகசியமும் வெளிவராது. அவன் எனக்கு மிகவும் வேண்டியவன். உன் வாயிலிருந்து ரகசியம் வெளியேறினால் கழுத்திலிருந்து தலையை வெளியேற்றி விடுவேன் என்று முன்பே பயமுறுத்தி வைத்திருக்கிறேன். எப்படியானால் என்ன, ஆயுதங்களை அங்கிருந்து வெளியேற்றியாயிற்று. இனிமேல் கவலை இல்லை. நீங்கள் வழக்கம் போல அரண்மனையில் போய் இருங்கள். மகாராணியாரை பாதுகாத்து வர வேண்டும். மகா மண்டலேஸ்வரருடைய செயல்களிலும் உங்களுடைய கண்காணிப்பு மறைமுகமாக இருக்கட்டும் என்று சொல்லி மகர நெடுங்குழைக்காதனை அரண்மனைக்கே மீண்டும் அனுப்பி வைத்தான் தளபதி.